ஹலோ மக்களே! எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, 2024 ரிலீஸ் ஆன தி சப்ஸ்டன்ஸ் அப்படின்ற மூவியோட கதைய தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். இந்த வீடியோவ யாராச்சும் சாப்பிட்டுட்டு இருக்கப்ப பார்க்குறீங்கன்னா, ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்கள சாப்பிட விடாம கூட பண்ணலாம். ஓகே, வித்தவுட் டிலே வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பத்தில ஒரு ரோட்ல சில வேலைப்பாடுகள் நடந்துட்டுருக்கு. என்னன்னா, எலிசபெத் ஸ்பார்க்கல் அப்படின்ற ஸ்டார் போட்ட ஒரு டைல்ஸ் கல்ல ரோட்ல பதிச்சிட்ருக்காங்க. அத பதிச்சு முடிச்சதுக்கு அப்புறமேலு யாரோ செலிபிரிட்டி வராங்க. அது மேல நிற்கிறாங்க. எல்லா மக்கள்லாம் வியந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க போனதுக்கு மேலு அவங்க நின்னுட்டு போனாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்டார் போட்ட கல்லு. அதே நின்னு எல்லாமே ஃபோட்டோ எடுக்குறாங்க. ரொம்ப வியந்து பார்த்துட்டு இருக்காங்க. நாள் கடக்குது. அந்த கல்லும் நார்மலான கல்லா மாறிடுது. எல்லாம் நடைபாதையாவே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கட் பண்ணா டான்ஸ் ஷோ. இதில் லீட் ரோல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களோட பேர் தான் எலிசபெத் ஸ்பார்க்கல். நம்மளோட படத்தோட ஹீரோயின் இவங்க தான். இவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு டிவியில ஒரு முக்கியமான ரோல். அதான் நம்ம ஊர்லலாம் இருப்பாங்கல்லங்க, மாடல் மாதிரி. அதுமாரி அவங்க ஊரில் ஒரு ஷோ. இதில் இவங்க தான் லீட் ஆக்ட்ரஸ். ஷோவை முடிச்சுட்டு எல்லாமே பாராட்டுறாங்க. சூப்பராக பண்ணீங்க மேம் அப்படி இப்படின்ட்டு எல்லாம் பாராட்டுறாங்க. இவங்களும் கேட்டுட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போகிறாங்க. போகிறப்பயே அங்கே வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா, எல்லாமே ஹாப்பி பர்த்டே மேம், ஹாப்பி பர்த்டே மேம், ஹாப்பி பர்த்டே மேம்னு எல்லாமே பாராட்டுறாங்க. என்னடானா இவங்களுக்கு பர்த்டே, இவங்களோட 30வது பிறந்தநாள் இன்றைக்கே தான் இருக்கும். போகிற வழியிலே சைடில் வால் காட்டுறாங்க. 2 வால்லையும் பார்த்தீங்கன்னா நிறையா போஸ்டர் ஒட்டியிருக்கு. இவங்க பண்ண ஷோவோட பிக்சர் தான் அது எல்லாமே. ரெஸ்ட் ரூம் போகலான்ட்டு ரெஸ்ட் ரூம் போய் பார்க்குறாங்க. அங்கே லேடீஸ் ரெஸ்ட் ரூம் வந்து பூட்டியிருக்கு. சரி, யாராச்சும் பசங்க யாராச்சும் இருப்பாங்களான்னு செக் பண்ணி பார்க்குறாங்க. யாருமே இல்லை. ஆபத்துக்கு பாவம் இல்லை அப்படின்ட்டு பசங்க ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணுறாங்க. இவங்க உள்ளுக்கு போன நேரத்தில் இவங்களோட டீமோட டைரக்டர் வந்து, எனக்கு புதுசாக ஒரு பொண்ணு வேணும். 25 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுனாவே பொண்ணுங்களோட தோல்லாம் சுருங்கிடும். அதனால் எனக்கு ஒரு புது பொண்ணு வேணும். நான் ஒன்றும் அந்த பொண்ணை வச்சு அந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் பண்ண போகிறவன் கிடையாது. என்னோடய டிவி ஷோ பாப்புலராக இருக்கணும். அதுக்கான ஆளை பாரு அப்படின்னு யாருக்கிட்டயோ பேசிட்டு அவன் வந்த வேலையை முடிச்சுட்டு வெளியே போயிடுறான். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஹீரோயின் வெளியே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. எனக்கு வயசாயிருச்சு, அதனால தான் இவங்கெல்லாம் அப்படி பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னு ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இவங்க கிளம்பி இவங்க வீட்டுக்கு போகிறாங்க. போகிற வழியில் ரோடு ஓரத்துலலாம் ஆட் ஒட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி இவங்களோட ஒரு ஆடு ஒன்று ஒட்டியிருக்காங்க. அந்த ஆடை கிழிக்கிறாங்க. அந்த போஸ்ட்டை கிழிக்கிற பார்த்துக்கிட்டே ஹீரோயின் போகிறாங்க. சைட்லேருந்து வந்த ஒரு லாரி இவங்களை அடித்து தூக்கிடுது. இது இவங்களோட தப்பு தான். ரோட்டில் சிக்னல் போட்டது கூட பார்க்காம அந்த போஸ்ட்டு கிளிக்கிறே பார்த்துட்டு போனனால இவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அடுத்த சீனில் டாக்டரு, உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நீங்களாம் வீட்டுக்கு போகலாம், நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க மிஸ்டர் ஸ்பார்க்கல். அப்புறம் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லி ஆகணும், என்னோடய ஒய்ஃப் உங்களோட ரொம்ப தீவிரமான ஃபேனு. உங்களோட ரிப்போர்ட்டை பார்க்குறப்ப தெரியுது உங்களுக்கு இன்றைக்கி பிறந்தநாளில் ஹாப்பி பர்த்டே மிஸ்டர் ஸ்பார்க்கல் அப்படின்றாங்க. இதை கேட்டுட்டு ஹீரோயின் அழுகுறாங்க. இவங்களே ஆல்ரெடி வயசாகிடுச்சேன்னு ரொம்ப கவலையில் இருக்கிறாங்க. இவங்ககிட்ட போய் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொன்னால் அவங்க என்ன சொல்ல மாட்டாங்க. அழுகுறாங்க. அவங்க டாக்டரும், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் போகிறேன்னு சொல்லிட்டு போகிறான். இதெல்லாம் கூடயே இருந்து கேட்டுட்டு இருந்த டாக்டரோட அசிஸ்டண்ட்டு, டாக்டர் போனக்கு மேலே, இருங்க மேம், உங்கள் முதுகில் ஏதோ இருக்குதுன்னு சொல்லிட்டு முதுகை ஏதோ செக் பண்ணி பார்க்குறான். செக் பண்ணி பார்த்துட்டு, ஏதாச்சும் பிரச்சனையா, நான் இங்கே தான் இருக்கணுமா அப்படின்னு ஸ்பார்க்கல் கேட்க, அதெல்லாம் எதுவும் இல்லை, நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கோட்டையும் கொடுக்குறான். கோட்டை வாங்கிட்டு வெளியே போய் பார்க்குறாங்க. வெளியே போய் கோட்டுக்குள்ளே கையை விட்டா அதுக்குள்ளே ஏதோ பென்ட்ரைவ் மாதிரி இருக்குது. என்னடா பென்ட்ரைவு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தால் யாரோ ஒருத்தன், ஏன்னா உனக்கு ஞாபகம் இல்லையா, நான் உன்னோட ஃப்ரெண்டு தான், 10ஆவதில் ஒன்றா படித்தோம்ல அப்படின்னு சொல்கிறான். உங்கள் ஷோலாம் நான் விரும்பி பார்ப்பேன், ஃப்ரீயாக இருந்தால் வரியா, ட்ரிங்க் சாப்பிட்டு வரலாம் அப்படின்றான். இப்போ நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், உன் நம்பர் என்னமா கொடு, நான் அப்புறமேலும் உனக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனோட நம்பரும் கொடுக்குறான். நம்ம ஹீரோயினும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு போய் பென்ட்ரைவை போட்டு பார்க்குறாங்க. பென்ட்ரைவில் பார்த்தா ஒரு வீடியோ ஓடுது. உன்னோட இன்னொரு வெர்ஷனை நீ ஆக்டிவேட் பண்ணலாம், ரொம்பவும் அழகான, ரொம்பவும் யங்கான வெர்ஷனை உன்னால் கொண்டு வர முடியும். ஒரே ஒரு ஊசி போதும், உன்னோட பெட்டர் வெர்ஷனை கொண்டு வரலாம். 7 நாள் புது வெர்ஷன், 7 நாள் பழைய வெர்ஷன், எல்லாமே உன்கிட்ட இருந்து வரும். நீ தான் மேட்ரிக்ஸ், யூ ஆர் த ஒன்லி ஒன் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ கட் ஆகுது. இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த பென்ட்ரைவை தூக்கி டஸ்ட்பினில் தூக்கி போட்டுறாங்க. அடுத்து இவங்க பப்புக்கு போகிறாங்க. அங்கே போயும் இவங்களுக்கு இதே சிந்தனை தான், நமக்கு வயசாகிடுச்சு, புது ஆள் தொலைறாங்களே, நம்மளோட வேலை போயிடுமே, இந்த மாதிரி நினச்சிட்டே இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்க பார்க்குறது எல்லாமே அடுத்தவங்களோட ஸ்கின் தான், அவங்க இளமையாக இருக்காங்களே அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்காங்க. எல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே ஆர்டர் போட்டலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து பென்ட்ரைவில் வந்த நம்பருக்கு கால் பண்ணி, எனக்கு இது மாதிரி வேணும் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு அது வேணும், நான் ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. ஒரு அட்ரஸை சொல்லிவிட்டு காலை கட் பண்ணிடுறான். ஹீரோயின் போய் தூங்கி எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அடுத்த நாள் வந்து நியூஸ் பேப்பர் எடுத்து படிக்கிறாங்க. நியூஸ் பேப்பர்லேயும் ஆடு போட்டிருக்காங்க.
அடுத்த ஸ்பார்க்கல் யார், 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே எங்களுக்கு ஒரு ஆள் தேவை, அந்த மாதிரி ஆட் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து கசக்கி தூக்கி வீசுகிறாங்க. டேபிளில் ஏதோ ஒரு லெட்டர் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தாங்கன்னா அதில் 503 அப்படின்ற மாதிரி ஒரு நம்பர் போட்டிருக்கு. அவங்களுக்கு அப்போ தான் புரியுது, நேற்று காலைல ஒரு அட்ரஸ் சொன்னால் பார்த்தீங்களா, அந்த அட்ரஸுக்கு கிளம்பி போகிறாங்க. அந்த டோரை இவங்களுக்கு கொடுத்தாங்க பார்த்தீங்களா 503, அதை வச்சு ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி உள்ளுக்கு போய் பார்த்தா ஒரு பெரிய ரூமில் நிறையா லாக்கர்ஸ் இருக்குது. அந்த லாக்கரில் அந்த அட்டை கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த 503, அதை வச்சு ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிட் இருக்குது. அந்த கிட்டை எடுத்துகிட்டு வீட்டுக்கும் வராங்க. வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் 4 வகையான டூல்ஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு டூல்ஸுக்கும் தனித்தனி ரூல்ஸும் கொடுத்துருக்கான். ஃபஸ்ட்டு ஆக்டிவேட்டர், இதை நீ ஒரே ஒரு டைம் தான் யூஸ் பண்ணணும். செகண்டு ஸ்டெபிளைசர், இது நீ தினைக்குமே யூஸ் பண்ணணும், மறந்துடக்கூடாது. 4வது ஸ்விட்ச், 7 வாட்டிக்கு உன்னோட உடம்ப ஸ்விட்ச் பண்ணணும். இதை நீ தவிர்த்திடவே கூடாது, நீ ஸ்விட்ச் பண்ணியே ஆகணும். 4வது ஃபுட்டு, இதோடு சேர்த்து ஒரு லெட்டர் இருக்கும், மறந்துடாத நீ ஒரே ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுருக்காங்க. பாத்ரூமில் போயிட்டு ஆக்டிவேட்டரை ஆக்டிவ் பண்ணுறாங்க. அந்த ஊசியை போட்டுறக்க மேலே அப்படியே தரையில் கீழே விழுந்துறாங்க. கீழே விழுந்தா இங்கிட்டும் அங்கிட்டும் பிறடுறாங்க. உங்களோட கண்ணில் அந்த கருவிழி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒன்றா இருக்குது 2ஆக பிரியுது. இவங்களோட முதுகு மட்டும் அப்படியே தனியாக அசையுது. அடுத்த 5 செகண்டு கூட ஆகலை, முதுகை அப்படியே முதுகு மட்டும் கிழிச்சு முதுகுலேருந்து வேறு ஏதோ வெளியே வருது. அப்படியே கண்ணை மூடி திறக்கிறாங்க. பார்த்தா இவங்களோட பாடி முன்னாடி கிடக்குது. இவங்க போய் கண்ணாடியை ஓப்பன் பண்ணி பார்த்தா இவங்களோட ரொம்ப அழகாகவும் ரொம்ப பர்ஃபெக்டாகவும் ரொம்ப யங்காகவும் இருக்கக்கூடிய ஒரு பாடியில் இருக்காங்க. உங்களோட பழைய பாடி இருந்துச்சு பார்த்தீங்களா ஸ்பார்க்கல், அதை முதுகை தான் கிழிச்சிட்டு வந்திருப்பாங்க. அந்த ஊசி எடுத்து முதுகை தைக்கிறாங்க. தைச்சிட்டு அந்த ஃபுட் ஐட்டம் கொடுத்துறாங்க பார்த்தீங்களா, அந்த ஃபுட் ஐட்டமும் இவங்களோட கையில் இன்ஜெக்ட் பண்ணிடுறாங்க. அந்த ஃபுட்டும் ஏறிட்டே இருக்குது. நம்ம ஹீரோனோட புது வெர்ஷன் போய் குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அவங்க கண்ணாடி முன்னாடின்னு அவங்களோட அழகை ரசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஹலோ அப்படின்றாங்க. இவங்களோட மூக்கில் இருந்து ப்ளட்டு வெளியே வருது. அவங்களுக்கு அப்போ தான் ரியலைஸ் ஆகுது, ஓகே நம்ம அந்த ஸ்டெபிளைசர் யூஸ் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஸ்டெபிளைசர் எடுத்து ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா ஊசி மாட்டு ஊசியை விட பெருசாக இருக்குங்க. அந்த ஊசியை எடுத்து நம்மளோட ஸ்பார்க்கோட முதுகுலே குத்தி இழுக்கிறாங்க. அப்படியே வெள்ளை கலரில் ஏதோ ஒரு திரவ மாதிரி வருது. அது மொத்தம் 7 டப்பாவாக பிரிச்சுருக்காங்க. அதில் ஒரு குட்டி பாக்ஸ் எடுத்து இவங்க என்ஜாய் பண்ணிக்கிறாங்க. இவங்க நார்மலாகிடுறாங்க. ஜாலியாக இவங்களோட வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்காங்க. நியூஸ் பேப்பரில் ஆட் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, எங்களுக்கு புது பொண்ணு வேணுன்ட்டு. அந்த ஆடிஷனில் இவங்க போய் கலந்துக்கிறாங்க. இவங்கள செலக்டும் பண்ணிடுறாங்க. அந்த டேரக்டர் இருப்பான் பார்த்தீங்களா, டேரக்டர் வந்து உன் பேர் என்னன்னு கேட்க, என் பேர் ஜூ. ஓகே ஜூ, நீ தான் அந்த ஆடிஷனில் ஜெயிச்சிருக்க, நீ இனிமேல் வேலைக்கு வரலாம். நம்மளோட ஜூ ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க. 7 நாள் இங்கே இருப்பேன், ஆனால் 7 நாள் போய் நான் எங்கள் அம்மாவை பார்த்துக்கணும், எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் தான் உங்களுக்கு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம டேரக்டர், அப்படியா, கவலையப்படாத, போயிட்டு வா, நீ உங்கள் அம்மாவை பார்த்துக்கோ, உங்கள் அப்பாவை பார்த்துக்கோ, உங்கள் நாய்க்குட்டியை கூட பார்த்துக்கோ, ஆனால் ஷோக்கு மட்டும் கரெக்டாக வந்துரு அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினை சிரிச்சுட்டே வீட்டுக்கு வராங்க. ஷோஸ்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணி இவங்களோட கான்ட்ரிபியூட்டை கொடுக்குறாங்க. எல்லாமே பாராட்டுறாங்க. 7 நாள் முடியுது. அந்த ஸ்விட்சுன்னு கொடுத்துருந்தான் பார்த்தீங்களா 3வது கிட்டு, அந்த 3வது கிட்டில் ஒரு பக்கம் எடுத்து இவங்களோட ஹேண்டில் சொருகிக்கிறாங்க. இன்னொரு ஹேண்ட் எடுத்து நம்ம ஸ்பார்க்கலோட உடம்புல சொருகிறாங்க. அப்படியே ப்ளட்டு ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு ப்ளட்டு போகுது. இந்த ப்ளட்டு அவங்களோட உடம்புக்கு போனோடனே அவங்க எந்திரிச்சுக்கிறாங்க. எதிர்த்தோடனே கத்துறாங்க, முதுகு வலிக்குதுன்னு முதுகை பிடிச்சிட்டு கத்துறாங்க. ஏன்னா முதுகை தச்சிருப்பாங்கல்ல, அதனால் அந்த வலி. குளிக்கிறாங்க. குளிச்சுட்டு இவங்களோட பழைய ஆஃபீஸுக்கு போகிறாங்க. அந்த டேரக்டர் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் அவங்களோட பழைய திங்ஸ்லாம் எடுத்து கொடுத்துட்டு, இந்தா இது உன்னோட கிஃப்ட்டு, என்னோடய ஒய்ஃப் பண்ணது, இது கண்டிப்பாக உன்னோட தனிமையாக இருக்க நேரத்தில் உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணும், ஒரு கிஃப்ட்டையும் கொடுக்குறான். இவங்களும் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்திருக்க மேலே இவங்களோட டேபிளில் ஒரு லெட்டர். இந்த லெட்டர் வேறு யாருமே இல்லை, அந்த சப்ஸ்டன்ஸ் கொடுத்தான் பார்த்தீங்களா அவன்கிட்ட இருந்து தான். உங்களோட கிட்ட ரீஃபில் பண்ணிக்கங்க, அந்த மாதிரி லெட்டரில் இருக்குது. இந்த ஃபுட் ஐட்டம்லாம் தீந்துருச்சுல்ல, சரின்னு சொல்லிவிட்டு அதே இடத்துக்கு போயிட்டு ஃபுட் ஐட்டத்தையும் வாங்கிட்டு வெளியே வராங்க. 7 நாள் முடியுது. அவங்களோட புது வெர்ஷனை ஆக்டிவேட் பண்ணுறாங்க. நம்மளோட ஜூ வராங்க. ஜூ வந்துட்டு சும்மா நடந்துகிட்டே இருக்கப்போ அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது, ஏன் நம்மளோட வீட்டை மாடிஃபை பண்ணக்கூடாதுன்ட்டு. அவங்க வீட்டையும் மாடிஃபை பண்ணுறாங்க. மாடிஃபை பண்ணுறப்ப சவுண்டு வரும்ல, சவுண்டு வர பார்த்து பக்கத்து ரூமுக்காரன் வந்து கதவை தட்டுறான். இவங்களும் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓ நீங்கள் யார்,
நான் கூட ஸ்பார்க்கிள் தான் இருப்பாங்கன்னு நினச்சேன். நீங்கள் யாருன்றப்ப, ஸ்பார்க்கிள் வந்து காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் தான் புது ஆள். என் பேர் ஜூ அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. நான் வீட்டை கொஞ்சம் மாடிஃபை பண்ணிட்டுருக்கேன். இதில் வர சவுண்ட் உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்குதா அப்படின்னு ஜூ கேட்க, இல்லை இல்லை அதெல்லாம் பிரச்சனைலாம் இல்லை. இந்த சவுண்ட் போடுறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வளைஞ்சிக்கிட்டே, உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா கேளு, நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போயிடுறான். நம்ம ஜூ வீட்டை மாடிஃபை பண்ணுறாங்க. எந்த மாதிரினா, இவங்களோட பாத்ரூமையே மாடிஃபை பண்ணுறாங்க. அதாவது ஒரு குட்டி ரூமாக சைடில் இருக்க மாதிரி, அந்த ரூமுக்குள்ளே இவங்களோட இன்னொரு பாடியை வச்சுக்கிற மாதிரி எடிட் பண்ணுறாங்க. ஸ்பார்க்கிள் பாடி எடுத்து உள்ளுக்கு போட்டுறாங்க. டிவி ஷோக்கு போகிறாங்க, எங்கே டான்ஸ் ஆடுறாங்க, எல்லாமே பாராட்டுறாங்க. ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. ஒரு பையனை ஜாலி பண்ணணும்னு சொல்லிட்டு அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருப்பாங்க. பாத்ரூம் வந்து ஸ்பார்க்கில் பார்ப்பான். அவங்களோட ஃபுட்டில் கொஞ்சமாக தான் இருக்கும். பொறுமையாக சாப்பிடு, ஃபேமஸ் சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஜாலி பண்ணலான்ட்டு போய் ஜாலி பண்ணுறக்கப்ப கரெக்டாக இவங்களோட ஃபுட் ஐட்டமும் தீர்ந்துடுது. நம்மளோட ஜூக்கு மூக்கில் வந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. ஓகே இரு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சமாளிச்சுட்டு ரெஸ்ட் ரூமில் வந்து பார்ப்பாங்க. இவங்க வந்து சாப்பாட்டுக்காக ரொம்ப திணறிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எனக்கு எக்ஸ்ட்ரா ஹவர் வேணும்னு சொல்லிட்டு ஸ்டெபிலைசர் எடுத்து அவங்களோட பாடியிலேருந்து இன்னும் கொஞ்சம் அந்த வெள்ளை கலரில் திரவம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்து இன்ஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. நார்மலாக 7 நாள் தான் இன்ஜெக்ட் பண்ணோம். ஆனால் அவங்க 8ஆவதாக ஒன்று எடுத்து இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டு அவங்களோட ஜாலியாக இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவனும் இவங்களோட ஜிப்பை ஓப்பன் பண்ணுறாங்க. இவங்க பாடியில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாமே அப்படியே கொட்டுது. கட் பண்ணால் நம்மளோட ஸ்பார்க்கிள் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு வெளியே போய் பார்க்குறாங்க. இவங்கெல்லாம் குடிச்சிட்டு பாட்டிலெலாம் அப்படியே கிடக்குது. கண்ணாடியில் ஏதோ ஸ்டிக்கி நோட் ஒட்டிருக்கு. அதை எடுக்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்களோட ஆள்காட்டி வரல அழுகுன மாதிரி இருக்குது. ரெஸ்ட் ரூமில் வந்து கையை கழுவுறாங்க. அது போகவே மாட்டேங்குது. அந்த சப்ஸ்டன்ஸ் கொடுத்தான் பார்த்தீங்களா, அவனுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சு, அவள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மணி நேரம் இருந்துட்டா, அதனால் என்னோடய உடம்புல சின்ன மாற்றம் ஏற்பட்டுருச்சு. அது மட்டும் இல்லாமல் குடிச்சிருந்தா அவள் என்ன நினச்சான்னு தெரியல, இது மாதிரி நடந்துருச்சு, என்னோடய பழைய உடம்புக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்க, ஆப்போசிட்டில் இருக்கவன் முதல்ல அவன்னு சொல்கிற நிறுத்து, ரெண்டுமே நீ தான், அதை ஃபஸ்ட்டு ஒத்துக்கோ, உடம்புல ஏதாச்சும் மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அதை மாற்ற முடியாது, அது அவ்வளோதான், அந்த பேலன்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். நம்ம ஸ்பார்க்கிளும் சரி 7 நாள் ஆயிடுச்சுல, போய் ஃபுட்டை கலெக்ட் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஃபுட்டை கலெக்ட் பண்ணுறதுக்காக அந்த இடத்துக்கு போகிறாங்க. ஃபுட்டை கலெக்ட் பண்ணிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஒரு கிழமை உட்காந்துருக்கான். இவங்களும் போய் ஆர்டர் பண்ணுறாங்க. முன்னாடி இருக்க ஒரு கிழமை, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுல. இவங்களுக்கு ஒன்றும் புரியல, என்ன ரொம்ப நாள் ஆகுது, 7 நாள் ஆச்சுல்ல அப்படின்றான். இவங்களுக்கு அப்போ தான் புரியுது, இவங்களுக்கு ஒரு பென்ட்ரைவ் கொடுத்தா பார்த்தீங்களா அந்த டாக்டரோட அசிஸ்டண்ட்டு, அவனோட ஓல்டர் வெர்ஷன் தான் இவன்றது. அவள் பார்த்தியா, உன்னையை மட்டும் விட்டுட்டு அவன் மட்டும் என்ஜாய் பண்ணுறா ஜாலியா அப்படின்றான். ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடுறாங்க. அவன் சொன்னது இவங்களுக்கு மண்டையில் பதிஞ்சிருச்சு. அவள் என்ஜாய் பண்ணிட்டே இருக்காள, நம்மளும் என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒருத்தர் நம்பரை கொடுத்தான்ல, அவன் நம்பர் இருக்குமான்னு சொல்லிட்டு தொலைவி பார்க்குறாங்க. அவனுக்கு நம்பரும் கிடைக்கிது. இவங்க கால் பண்ணி நான் உன்னை மீட் பண்ணணும், இன்றைக்கி நைட்டு 8 மணி போல் மீட் பண்ணலாமா அப்படின்றாங்க. அவனும் ஓகே, நீ ஃபோன் பண்ணி என்னை கூப்பிட்றது என்னால் நம்பவே முடியல, இன்றைக்கி நைட்டு 8 மணிக்கு பார்க்கலாம் அப்படின்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி 7:30க்கே கிளம்பிடுறாங்க. சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த மாடிஃபை பண்ண ரூம் இருக்குல்ல, அந்த ரூம் திறந்துருக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு பூட்டலான்ட்டு போகிறாங்க. பூட்ட போகிறப்ப அந்த ஜூ இருக்கா பார்த்தீங்களா, அவளோட உடம்பை பார்த்து இவங்களுக்கே டவுட் வந்துருச்சு இவங்க மேலே. இவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மேக்கப்பும் போடுறாங்க. மேக்கப் போட்டுட்டு வெளியே போகிறாங்க. வெளியே போய் பார்த்தா அவளோட இன்னொரு ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு நம்ம இன்னும் அழகாக இல்லை, இன்னும் அழகு தேவைன்னு சொல்லிட்டு திருப்பி உள்ளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மேக்கப் போடுறாங்க. ரொம்பவும் இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறாங்க. சரி ஓகே கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. வெளியே போய் கதவை ஓப்பன் பண்ணலான்னு போகிறாங்க. அவங்களோட ஓப்பன் பண்ண முடியல. இவங்க அழகாக இல்லைன்ற இன்செக்யூர் தாட்டு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. திருப்பி பாத்ரூம் போகிறாங்க. போட்ட மேக்கப் எல்லாத்தையும் கலைக்கிறாங்க. கலைச்சிட்டு நான் அழகாக இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கிறாங்க. இது ஸ்விட்சிங் டைம், அதனால் இவங்களும் ஸ்விட்ச் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஜூவும் எந்திரிச்சு வராங்க. எந்திரிச்சு உங்களோட ப்ரோக்ராமில் போய் கலந்துக்கிறாங்க. கலந்துக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டே இருக்கப்ப இவங்களோட பேக்கில் ஏதோ எட்டி பார்க்குற மாதிரி இவங்களுக்கு ஃபீல் ஆகுது. இவங்களும் கத்திடுறாங்க, என்னாச்சு ஜூ அப்படின்னு கேட்குறப்ப ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்றாங்க. ஓகே ரீடேக் போகலாம் அப்படின்றப்ப ஓகே ரீடேக் போகலாம், ஒரு நிமிஷம் இருங்க, டேரக்டர் ஏதோ சொல்கிறாங்க, அவங்களுக்கு ஏதோ தப்பாக போட்டிருக்காமா கேமரா 2வை ரீவைண்ட் பண்ணுங்கள், ஸ்லோ மோஷனில் போடுங்கன்றாங்க. அந்த கேமரா பார்த்தா இவங்களோட பேக்கையே ஃபோக்கஸ் பண்ண மாதிரி இருந்திருக்கு. இவங்க பதட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேகமாக ரெஸ்ட் ரூமுக்கு போகிறாங்க. ரெஸ்ட் ரூமில் போயிட்டு இவங்களோட பின்னாடி என்னடா இருக்குதுன்னு செக் பண்ணுறாங்க. ஏதோ ஒன்று இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது.
அதை தள்ளி 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 அவங்களோட தொப்புள்கிட்ட கொண்டு வராங்க. அவங்களோட தொப்புளுக்குள்ளே கையை உள்ளுக்குட்டு அதை அப்படியே எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. வரமாட்டேங்குது. நல்லா ஃபோர்ஸ் பண்ணி உள்ளுக்குட்டு அதை எடுக்கிறாங்க. பார்த்தா ஒரு லெக் பீஸ். இது வேறு ஒன்றும் இல்லை, அவங்களோட கனவு தான். ஏன்னா ஸ்விட்ச் பண்ணியிருக்காங்கல்ல, அதனால் ஒரு கெட்ட கனவு வந்திருக்கு. நம்மளோட ஹீரோயினும் வெளியே போகிறாங்க. வெளியே போய் பார்த்தா ரூம் எல்லாமே ரூம் ரொம்ப டேர்ட்டியாகவும் குப்பையாகவும் இருக்குது. இவங்க அதெல்லாமே திட்டிகிட்டே க்ளீன் பண்ணுறாங்க. நம்மளோட சப்ஸ்டன்ஸ் கொடுத்தவனுக்கு ஃபோன் பண்ணி, அவள் எதுவுமே பண்ண மாட்டேன்றா, வாரத்தில் 7 நாளுமே சும்மா டிவிக்கு முன்னாடியே உட்காந்தா பொழுது கழிச்சிட்ருக்கா, எனக்கு ரொம்ப நாள் வேணும் அப்படின்னு கேட்க, அதெல்லாம் எதுவும் முடியாது, உன்னோட பேலன்ஸை மெயின்டைன் பண்ண கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். நம்ம ஹீரோயின் ஷோக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா யாருமே காணோம். உங்களை டேரக்டர் பார்க்கணுமா, டேரக்டர் கூப்பிட்றாங்கன்னு ஒருத்தன் சொல்கிறான். நம்ம ஹீரோயின் போய் பார்க்குறப்ப, நாங்கள் புதுசாக ஒரு ஷோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அந்த ஷோக்கு நீ தான் ஆங்கர் அப்படின்றாங்க. நம்மளோட ஹீரோயினுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியலங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. சந்தோஷமாக இருந்தது மட்டும் இல்லாமல், இவங்க நார்மலாக 7 நாளில் ஸ்விட்ச் பண்ணோம் பார்த்தீங்களா, ஒரு உடம்புலேருந்து இன்னொரு உடம்பு, அது மாதிரி ஸ்விட்ச் பண்ணாமல் இன்னும் 7 நாள் எக்ஸ்ட்ராவே இருக்காங்க. இதோட பின்விளைவா நம்மளோட ஸ்பார்க்கோட உடம்ப ஒரு பாதி பக்கம் ஃபுல்லாமே அழுகிடுது. சப்ஸ்டன்ஸ் கொடுத்தவனுக்கு ஃபோன் பண்ணி, அவர் நான் சொல்கிறத கேட்கவே மாட்டேன்றா, அவள் என்ன நினைக்கிறனே தெரில, அவள் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணவே மாட்டேன்றா, அவள் ரொம்ப நாள் இருக்கா, அதனால் என் உடம்பு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ரொம்ப கதறாங்க. நீ நினச்சா அதை தடுக்கலாம், நீ தான் மேட்ரிக்ஸ், என்ன இதை ஸ்டாப் பண்ணிடலாமா? ஸ்டாப் பண்ணால் உன்னோட பழைய உடம்புக்கு போக முடியாது. நீ இப்போ எப்படி இருக்கியோ அப்படியே தான் வாழ்நாள் முழுக்க இருக்க முடியும். என்ன சொல்கிற, ஸ்டாப் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு, இல்லை வேண்டாம் வேண்டாம், அவள் பேலன்ஸை மட்டும் மெயின்டைன் பண்ணால் போதும் அப்படின்றப்ப, அப்போ பேலன்ஸை மெயின்டைன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். நம்ம ஸ்பார்க்கல் வழக்கம் போல் டிவி முன்னாடி உட்காந்து டிவி பார்த்துட்டே இருக்காங்க. இவங்க ஜூவாக இருந்தப்போ கொடுத்த என்ட்ரி ஒன்று போட்டிருக்காங்க, அதை பார்த்துட்டே இருக்காங்க. டேரக்டர் கிஃப்ட் பண்ணால அந்த கிஃப்ட் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஒரு புக் இருக்குது, டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் எப்படி சமைக்கலாம், அதையும் இவங்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. ட்ரை பண்ணிகிட்டே இருக்கப்போ ஜூவாக இருந்தப்போ கொடுத்த அந்த இன்டர்வியூ ஓடிட்டே இருக்குது. அவங்களோட இன்டர்வியூ பார்த்துட்டே அவங்க சொல்கிறாலாம் இவங்க கமெண்ட் பண்ணிக்கிட்டு சமைச்சிட்டே இருக்காங்க. அப்போதைக்கு இன்டர்வியூவர், நீங்கள் ஸ்பார்க்கலோட ப்ளேஸை மாற்றிக்கிட்டீங்க, நீங்கள் அவங்களோட ஷோவை முன்னப்பின்னா பார்த்துருக்கீங்களான்னு கேட்க, நானும் அவங்களும் ஒரே ஜென்ரேஷன் இல்லை, அதனால் அவங்களோட ஷோவை பார்த்ததில்ல, எனக்கு அவ்வளோவா பிடிக்காது, ஆனால் எங்கள் அம்மா அவங்களோட தீவிரமான ஃபேன், அவங்க பார்ப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கதையோட இதை பார்த்து இவங்களுக்கு செம டென்ஷனு. சிக்கன் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் கையை உள்ளுக்கு இருக்கலாம் அப்படியே பிசைஞ்சு எடுக்கிறாங்க. ரொம்ப கொடூரமாக பண்ணுறாங்க. அவங்க பேசலாம் கேட்டு இவங்க ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. முட்டையெல்லாம் எடுத்து டிவிலலாம் விட்டு அடிக்கிறாங்க. அவங்களோட மூஞ்சை பார்க்க முடியாமல் வெளியே ஒரு பேனர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை அவங்க மூஞ்சி தெரியக்கூடாதுன்ட்டு கண்ணாடி எல்லாமே முட்டையில் விட்டு அடித்து நியூஸ் பேப்பர்லாம் ஒட்டி வைக்கிறாங்க. அடுத்து இவங்களோட அடுத்த உடம்புக்கு வந்து மாறுறாங்க. அவங்க வெளியே வந்து பார்த்தா அப்படியே வீடு ஃபுல்லாமே பேப்பரால் ஒட்டியிருக்காங்க. கிச்சன் ஃபுல்லாமே அதையும் இதையும் சமைச்சு எல்லாத்தையும் வீண் வச்சுருக்காங்க. வீடே குப்பையில் மிதக்குது. இதை பார்த்து செம டென்ஷன் ஆகிடுறாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய கிளாஸு டம்ளரு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் அந்த ரூமில் வச்சு அந்த திரவம் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் முதுகில் குத்தி எடுன்னு எடுத்துக்கிட்டே இருக்காங்க. எவ்வளோ வருதோ அவ்வளோ எடுக்கிறாங்க. அங்கே வச்சுருக்க எல்லா கிளாஸ்லையுமே ஃபில் பண்ணிடுறாங்க. அந்த திரவத்தெல்லாமே வச்சு 3 மாதம் இதே உடம்புலேயே இருந்துடுறாங்க. 3 மாதத்துக்கு அப்புறமேலு இவங்க வெளியே நின்று புதுசாக ஒரு ஷோவை ஆங்கர் பண்ண போகிறாங்கல்ல, அந்த ஷோ ஒன்று பார்த்துட்டே இருக்காங்க. காலங்காத்தால 9 மணிக்கு அதை பண்ண போகிறது. இவங்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்காங்க. கூடவே ஒரு பையன் இருக்கான். சரி நம்ம ஆரம்பிக்கலாமா அப்படின்றப்ப, நீ போ நான் வரேன் அப்படின்னு அவனை பெட்ரூமுக்கு போக சொல்கிறாங்க. அந்த திரவம் எல்லாமே காலியாக இருக்கும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஸ்பார்க்கலோட பாடியிலேருந்து எடுக்கலான்னு சொல்லிட்டு போய் குத்தி எடுத்துகிட்டு வந்து பார்க்குறாங்க. ஃபுல்லாமே ப்ளட்டில் ஃபில் ஆகிருக்குது. அந்த சப்ஸ்டன்ஸ் கொடுத்தான் பார்த்தீங்களா, அவனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வருதுன்னு சொல்கிறப்ப, நீ எப்படின்னா அவனோட லிமிட்டை கிராஸ் பண்ணிட்ட, எனக்கு இப்போதைக்கு அந்த திரவம் வேணும், என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறப்ப, உனக்கு வேறு வழியே இல்லை, நீ உன்னோட பாடியை ஸ்விட்ச் பண்ணனா அது ஆட்டோமேட்டிக்காக சுரக்க ஆரம்பிச்சிடும். இல்லை என்னால் எதுவும் பண்ண முடியாது, அதுவும் இந்த நேரத்தில் நாளைக்கு எனக்கு ஷோ இருக்குது, என்னால் பண்ண முடியாது அப்படின்றப்ப, பண்ண முடியாதுன்னா அது அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ண முடியாது. நம்மளோட ஜூக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, வேறு வழியே இல்லை, இப்போ ஸ்விட்ச் பண்ணி தான் ஆகணும். அவங்களும் போய் ஸ்விட்ச் பண்ணிடுறாங்க. ஸ்விட்ச் பண்ணிவிட்டு பார்த்தா நம்மளோட ஸ்பார்க்கலோட உடம்பு இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாமே நெளிஞ்சு கிழிஞ்சி முதுகுலெல்லாம் அவ்வளோ பெரிய ஓட்டை, அந்தளவுக்கு கொடூரமான தோற்றத்தில் இருக்காங்க. அவனோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் பார்த்தீங்களா, என்ன ஏதோ சவுண்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு
பாத்ரூமுக்குள்ளே வர்றதுக்குள்ளே நம்மளோட ஸ்பார்க்கிள் போய் கதவை சாத்திடுறாங்க. ஏன் என்னாச்சு, கதவை தர நானும் வரேன் அப்படின்றப்ப, போ போ அப்படின்னு ரொம்ப டைட்டாக கத்துறாங்க. இவனுக்கு என்ன பண்ணுறனே தெரில, அந்த இடத்த விட்டு ஓடிடுறான். நம்ம ஸ்பார்க்கிள் இப்போ என்ன பண்ணுறனே தெரில, அவங்களோட உடம்பே ரொம்ப மெலிஞ்சு போய் ரொம்ப கொடூரமான நிலைமையில் இருக்குது. அந்த சப்ஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணான் பார்த்தீங்களா, அவனுக்கு எடுத்தோடனே போய் கால் பண்ணி, நான் அதை நிறுத்தணும், நிறுத்தியே ஆகணும், நாளைக்கு வந்து உன்னோட ஊசியை கலெக்ட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஃபோனை வச்சிடறான். இவங்களும் அடுத்த நாள் போய் கலெக்ட் பண்ணிட்டு வராங்க. ஹார்ட்லேயே குத்தி அந்த ஊசியை இறக்கிடுறாங்க. ஊசி இறக்குனதுக்கு மேலே அவங்களுக்கு ரியலைஸ் ஆகுது, நான் தானே இதை வேணும்னு சொன்னேன், எனக்கு வேணும். இந்த ஸ்விட்ச் இருக்கும் பார்த்தீங்களா, பாடி ஸ்விட்ச்சு, அதை எடுத்து இவங்களோட கையிலையும் அவங்களோட கையிலையும் குத்துறாங்க. இவங்க கையில் குத்திட்டு அவன் கையில் குத்துறா, ரத்தமே வரல. அவளோட நெஞ்சு இருக்கும் பார்த்தீங்களா, அதில் குத்துறா. இவளோட ப்ளட்டு பண்ணோன்னே அவள் கண் முழிச்சுக்கிறா. அப்படி முழிச்சிட்டாலே நம்ம ஸ்பார்க்கில் சந்தோஷப்படுறதுக்குள்ளே பக்கத்தில் அந்த ஊசியை அவள் பார்க்குறா. அதை பார்த்தோன்னே என்ன பண்ணுறனே தெரில, சரியான டென்ஷனு. இவளை துரத்தி அடிக்கிறா. பாத்ரூம்குள்ளே ஓடி போய் கதவை சாத்திருக்காங்க. அந்த கதவையும் திறந்துட்டு உங்களை பிடிச்சி கண்ணாடியிலே போட்டு தலையை வச்சு அடின்னு அடிக்கிறா. அப்பயும் ஸ்பார்க்கிளுக்கு கொஞ்சம் உயிர் இருக்குது. கீழே விழுந்து அப்படியே நகர்ந்து ஹாலுக்கு போகிறா. அவள் அங்கேயும் விடலையே, அவளை எட்டி உதைக்கிறா. முன்னாடி இந்த கிளாஸில் போய் பறந்து போய் விழுதுறான். ஸூ அவளை மிதிச்சு சாவடிச்சிட்றான் அங்கேயே. அடுத்து ஸூ அவளோட ஈவெண்ட்டுக்கு போகலான்ட்டு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கப்பே இவளுக்கு ஏதோ ஒரு மாதிரி தொண்டை அடைக்குது. ஒரு நிமிஷம் இருங்க, நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போகிறா. அவளோட பல்லு கீழே விழுந்துருது. இதை பார்த்துட்டு என்ன பண்ணுறேனே தெரில. இன்னொரு பல்ல கையை வச்சு எடுக்கிறா. அந்த பல்லும் கையோடையே வந்துடுது. வெளியே இருந்த அசிஸ்டன்ட், வாங்க மேம், லேட் ஆகுது, டைம் ஆச்சு, வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்காங்க. இவளுக்கு என்ன பண்ணுறனே தெரில. இதோ வரேன்னு சொல்லிட்டு வெளியே போகிறா. அங்கே பார்த்தா டைரக்டர், என்னம்மா டைம் ஆயிடுச்சு, என்ன பண்ணிட்டுருக்க, போகலாம், ஏன் சோகமாக இருக்க, சிரி, நீ சிரிச்சாதான் அழகே, நீ எங்கே போனாலும் சிரிச்சுக்கிட்டே இரு. நம்ம ஸூக்கு என்ன பண்ணுறனே தெரில, பல்ல கட்டாமல் சும்மா லைட்டாக மட்டும் சிரிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போகிறா. அவளுக்கு அப்போ தான் ஞாபகம் வருது, நம்ம அந்த ஆக்டிவேட்டரை ஆக்டிவேட் பண்ணோமே, ஏன் இன்னொரு டைம் நம்ம ஆக்டிவேட் பண்ணோம்னா திருப்பி இன்னொரு நமக்கு உடம்பு கிடைக்கும் அப்படின்னு அவளுக்கு ஒரு கெட்ட ஐடியா வருது. ஓகேன்னு சொல்லிவிட்டு இவளும் ஓடி போய் அந்த ஆக்டிவேட்டர் எடுத்து ஆக்டிவேட் பண்ணுறா. ஃபஸ்ட்டு எப்படி நடந்துச்சோ அதே மாதிரியே நம்ம ஸூவோட உடம்பு கிழிச்சிட்டு புதுசாக பிறக்கிறா. அவளோட முகத்தை போய் கண்ணாடியில் பார்க்குறா. அவளாலே அவளை பார்க்க முடியல. எது எங்கெங்கே இருக்கணுமோ அது அங்கங்கவே இல்லை. ஒரு கை முன்னாடி இருக்குது, இன்னொரு கை பின்னாடி இருக்குது, முன்னாடி ஒரு மூஞ்சி, பின்னாடி ஒரு மூஞ்சி. அப்பப்பா, சொல்கிறதுக்கே ரொம்ப அருகருப்பாக இருக்குது. இதோடய அவள் கொண்டு வந்தா பார்த்தீங்களா அந்த ட்ரெஸ்ஸு, அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுட்டு அந்த ஷோக்கு பார்ட்டிசிபேட் பண்ண போகிறா. இவளோட மூஞ்சை இவளுக்கே பார்க்க பிடிக்கல. அதனால் ஸ்பார்க்கிளோட மூஞ்சி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மூஞ்சை எடுத்து மூஞ்சில் ஒட்டிக்கிட்டு அப்படியே போகிறா. உட்காந்துருக்க ஆடியன்ஸ் எல்லாமே என்னடா இதுன்னு பார்த்துட்டே இருக்காங்க. முகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்கர் கீழே விழுந்துருது. இவளோட மூஞ்சை பார்த்து எல்லாமே பதறாங்க. இதை பார்த்துட்டு பயந்துட்டு எல்லாமே கத்துறாங்க, மான்ஸ்டர் மான்ஸ்டர் அப்படின்னு கத்துறாங்க. நான் மான்ஸ்டர் இல்லை, நான் தான் ஸூ. அங்கே இருந்தவங்களாம் இவளை வந்து அடிக்க வராங்க. அதில் இருந்த ஒருத்தன் மைக் இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்து இவங்க தலையிலே அடிக்கிறான். தலை அப்படியே சிதறிடுது. தலை சிதறினாலும் அந்த இடத்துலேருந்து இன்னொரு தலை புதுசாக முளைச்சி வருது. அதை பார்த்து பயப்படுறான், கத்துறாங்க எல்லாமே. அதே மாதிரி முன்னாடி ஒரு மைக் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மைக்கில் அவங்களோட கையை மாட்டிக்கிட்டு அந்த கையிலேருந்து ரத்தம் அப்படியே பீச்சிக்கிட்டு அடிக்குது. எல்லாமே ரத்தத்திலே குளிக்கிறாங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வெளியே ஓடுறாங்க. வெளியே ஓடி ரோட்டுக்கு போகிறப்பயே எங்களோட உடம்பு அப்படியே கீழே உடஞ்சி விழுந்து இறந்துடுறாங்க. முதுகு பின்னாடி இருந்துச்சு பார்த்தீங்களா தலை, அந்த தலை மட்டும் அப்படியே நகர்ந்துக்கிட்டே போகுது. ஆரம்பத்தில் காட்டினாங்க பார்த்தீங்களா, எலிசபெத் ஸ்பார்க்கிள்னு ஒரு ஸ்டார் போட்ட பிளேஸு, அந்த பிளேஸில் போய் உட்காடுறாங்க. இங்கே ஸ்டாராக இருந்தப்போ என்னென்ன வந்துச்சோ அது எல்லாமே ஞாபகம் வருது. அப்படியே அதே இடத்துல இவங்க உடஞ்சி கரைஞ்சிடுறாங்க. இவ்வளோ தான் மக்களே படத்தோட கதை. இதே மாதிரி ஒரு நல்ல கதையோடு வந்து சந்திக்கிறேன் மக்களே. பாய் பாய்.